ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் மலையாள படமான களம் காவல். இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருக்கிறது யாருன்னா மம்முட்டி, விநாயகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மொத்த படத்தோட கதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லரோட கதையை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் மம்முட்டி சாரை பற்றி பேசியே ஆகணும். அதாவது மலையாளத்துல மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரா ஒரு 2-3 படம் ஓடிடுச்சுனாலே இப்ப வரக்கூடிய தலைமுறை ஹீரோக்கள் எல்லாமே ஹீரோவா தான் நடிப்பேன், நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல. ஆனா மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி நடிக்கிறது தான் முக்கியம், அது எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கேரக்டர்ல நெகட்டிவ் ரோல்ல இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் நம்ம சொல்லியே ஆகணும். படத்தோட போஸ்டர் பார்க்கும் போதே நாம நினைப்போம் மம்முட்டி, விநாயகன் எல்லாமே இருக்கிறதுனால விநாயகன் தான் இதுல வில்ல, மம்முட்டி தான் ஹீரோ அப்படின்னு தான் நினைச்சு இந்த படத்துக்கு போனோம். அதுதான் இல்லை, அது அப்படியே விநாயகன் இன்ஸ்பெக்டராகவும் மம்முட்டி வில்லனாகவும் இதுல நடிச்சிருக்கிறாங்க. அதனால படம் அதாவது ஆரம்பத்திலேயே இந்த கேரக்டர்களோட வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த படம் நடக்கக்கூடிய கதைக்களம் கேரளாவும் தமிழ்நாடும் பார்டருக்குள்ள, அதாவது நாகர்கோயிலுக்குள்ளேயும் அந்த கேரளா பார்டருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம்னால ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கூட்டிகிட்டு ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது. அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிற வேலையில் விநாயகன் இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வருது. அந்த பொண்ணு ஓடி போனது அது பார்த்தீங்கன்னா அது வேற வேற ஒரு கதையாக போகுது. அது அவங்க கூடயே ஓடி போகல, அது கட்டுக்கதையாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு பொண்ணுங்களுமே சாகப்படுறாங்க, அதாவது கொல்லப்படுறாங்க. அது என்னதான் காரணம் அப்படின்னு விநாயகன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாரு. அதை கொல்றது யாருன்னா மம்முட்டி சார் தான் அந்த வேலையை பண்றாரு, சைக்கோவா இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இதுல ட்விஸ்ட் எங்கேயுமே கிடையாது. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா இவரு தான் அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு தெள்ள தெளிவா படத்துல படத்தோட ஆரம்பத்திலேயே காமிச்சிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மம்முட்டி சார் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றதே ஒரு பெரிய விஷயங்கிறதுனால இது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பரபரப்பா இருந்திருந்தா இந்த கதை நல்லா இருந்திருக்கும். இது மம்முட்டி சார் பண்ணங்காட்டி இந்த படம் ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு பண்றதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுத்துச்சு. ட்விஸ்ட் இல்லைனாலும் இந்த படத்துல கடைசி வரைக்கும் ஒரு பரபரப்பை கண்டிப்பா கொண்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியா ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாங்க. இதுல மம்முட்டி சாரோட நடிப்பு ஒரு அசாத்தியமான நடிப்பு. ஒரு கேரக்டராகவே மாறி அந்த சைக்கோ எப்படியெல்லாம் இருப்பான், அந்த சைக்கோவோட முகபாவனைகள் எப்படி குழந்தைத்தனமாகவும் அந்த பழிவாங்கிற டைம்ல ஒரு கொடூரமாகவும் இருக்கும். அந்த ஒரு டைலாக் பேசுறது எல்லாமே அட்டகாசமா நடிச்சு கொடுத்திருந்தாரு. விநாயகன் சொல்லவே தேவையில்ல, வில்லனா இருந்தாலும் நல்லா பண்றாரு, நார்மல் கேரக்டர் ரோலா இருந்தாலும் நல்லா பண்றாரு. அதனால சூப்பரா பண்ணியிருக்காரு. 2 பேருமே அழகா இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். படத்துல ஏகப்பட்ட பெண்களை மம்முட்டி ஏமாத்தி அதை அவங்கள கற்பழிச்சு கொல்ற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வல்கரா காட்டாத ஒரு மேம்போக்கா தான் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 16+ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த இந்த படம் ரொம்பவுமே பிடிக்கும்னு தான் சொல்லணும். இந்த படத்துல எல்லாமே ஒரு யதார்த்தமா அதை காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஹைப்பும் கிடையாது, எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, எந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி யாருமே கிடையாது. இந்த படத்துல கேரக்டர்கள் தான் ஒவ்வொரு கேரக்டரும் பேசுதுன்னு சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லரோட ஃபேன்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பா மம்முட்டி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலை பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இது தியேட்டர்களில் ஓடிட்டு இருக்கு. என்னோட தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.